வெரி குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சரிங்களா, அந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ நம்ம ஆன்சர் கீ போட்டிருந்தோம். ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீயும் விட்டுருந்தாங்க சரிங்களா. ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம போட்ட கீ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டு தான் சரிங்களா. செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீயும் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி டேட்டா ஷீட் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சும் ஸோ வெளியில் ஓவராலாக பார்த்து நம்ம ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. எவ்வளோ கட் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கும் இதில். டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எலிஜிபிள். சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி சரிங்களா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம். ஸோ அதனால் அது எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ட்ரிபிள் இசி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பெஸ்ட்டாக. அதனால நம்மளோட ட்ரிபிள் இசி டேட்டா தான் நல்லா நிறைய இருக்கும் சரிங்களா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சிவில் மெக்கானிக் வெளியே எப்படி இருக்கான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளோன்னு நம்ம சொல்ல முடியும். ஸ்பெசிஃபைடாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இசிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கும் அப்படின்னா ஒரு 71 வேக்கண்ட் ஏஇ எலக்ட்ரிக்கல் சரிங்களா. ஸோ அது வந்திருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்க. ரைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி. ஸோ இதில் வந்துட்டு அப்டேட்டட் வேக்கண்ட் இது 105 இந்த இதுவும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 71 போஸ்ட் சரிங்களா. அப்போ 176 போஸ்ட் வந்துட்டு எலிஜிபிள் சரிங்களா. ட்ரிபிள் அண்ட் இசிஇ வந்துட்டு ஏஇக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 176. அதில் இந்த 71 போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் இசிஇ ட்ரிபிள் அண்ட் இசி மட்டும் இந்த 71 போஸ்ட் எடுக்கலாம். அப்படிங்கும்போது இது கட் ஆஃப் அனாலிசிஸ் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இந்த 105 இருக்கு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி எல்லாமே எடுப்பாங்க. அப்போ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கும் சரிங்களா. ஸோ ஓவராலாக டோட்டலாக 2455 வேக்கண்ட் இருக்கும் சரிங்களா. இது ஓல்டு வேக்கண்ட், இது அப்டேட்டட் வேக்கண்ட், நியூ வேக்கண்ட், ஆட் பண்ண வேக்கண்ட். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2500 வேக்கண்ட் இருக்கு. ரைட். எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் கொஷின் ஈஸி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ டிப்ளமோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிசியாக இருந்ததுன்னா ஒரு 220 ப்ளஸ் சரிங்களா. அவுட் ஆஃப் 300 கொஷின்ஸ்க்கு 220 ப்ளஸ். எம்பிசியாக இருந்தது அப்படின்னா ஒரு 200 ப்ளஸ் இந்த ரேஞ்ச் இருக்கலாம், 205 இந்த ரேஞ்ச். எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா ஒரு 190. ஏன்னா இது 180 ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வேரியேஷன்ஸ் இருக்கலாம் பை 10 கொஸ்டின்ஸ். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வெளியில சிவில், மெக்கானிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அது எப்படி நம்ம சொல்ல முடியாது, கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரினா ஏஇ சரிங்களா. அந்த 71 வேக்கண்ட் ட்ரிபிள் அண்ட் இசி மட்டும் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபில் பண்ண டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பிசியா இருந்தால் ஒரு 204 இந்த ஒரு 207 இந்த ரேஞ்சில் இருக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி எம்பிசியா இருந்ததுன்னா ஒரு 195 இந்த ரேஞ்சில் இருக்கலாம். எஸ்சி எஸ்டியா இருந்ததுன்னா ஒரு 180 சரிங்களா. கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக இருந்தாலும் ஓரளவுக்கு எழுதியிருக்காங்க, அது மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி பிசிஎம் இந்த ரேஞ்சுனா ஒரு 190 இந்த ரேஞ்சில். ஸோ இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்க டேட்டா நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ ஓரளவு வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் வெளியில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல சரிங்களா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபைனல் செலெக்ஷனுக்கு இந்த ரேஞ்சில் இருந்தாவே ஓரளவுக்கு ஃபைனல் செலெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. பட் இதில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 to 7 கொஷின்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் சரிங்களா. அப்ராக்சிமேட்டாக தான் இது கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி ஜூலை 12லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் டிஆர்பி அண்ட் டிஎன்பிசி ஏஇ, டிஎன்இபிஐ இது போயிட்டு இருக்கு. லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ். ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணி அதே வீடியோ கிளாஸாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ட்ரிபிள் இசிக்கு நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வெளியில் விசாரிச்சு கூட ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம கண்டென்ட் போதும், வேற புக்ஸோ வேற எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. கரெக்டாக கிளாஸ் மட்டும் எடுத்து வந்து நோட்ஸ் ப்ராப்பராக நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கனாவே போதும் சரிங்களா. நெக்ஸ்ட் அப்கமிங் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி ஏஇ, டிஎன்இபிஐ, டிஎன்பிசிஐ, டிஆர்பி எல்லாத்துக்குமே கிராக் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ எப்பயுமே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஒரு 3 month 4 monthல கோர்ஸ் முடிக்கணும், ஸோ அப்போ சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு
கண்டென்ட் இருக்கு அப்படின்னா இப்போ ஜிஎஸ் 10 யூனிட்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் 10 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 20 யூனிட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஒன் இயர் 1.5 இயர்ஸ் எடுத்துக்கும். அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர்டா இருக்கும், இருந்தால் மட்டும் தான் நம்ம கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி டெலகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் இதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் போயிட்டு கூட இந்த ஏதாவது ஃபர்தர் அப்டேட் இருந்தா வாட்ஸ்அப்லேயே குரூப்பில் சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்பிளில் போயிட்டு டெஸ்ட் சீரிஸ், கோர்ஸோட வீடியோ கிளாஸஸ் இதெல்லாமே இருக்கும். சப்போஸ் டெமோ கிளாஸ் எதாவது பார்க்கணும், யூடியூப்ல எக்ஸலன்ஸ் அகாடமி சேலம்னு போட்டிங்கன்னா வரும். அதில் போயிட்டு யூடியூப்ல டெமோ கிளாஸஸ் பார்த்துங்க, கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரிங்களா? வேற ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டியூட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. சரிங்களா? தேங்க்யூ.